ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாபிலோன் ராஜா எருசலேமை கைப்பற்றுகிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எரேமியா 39ஆம் அதிகாரத்திலையும் 40ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. சிதேக்கியா ராஜா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்துல பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் அவரோட ராணுவத்தினர் எல்லாரோடும் கூட திரும்பவும் எருசலேமுக்கு விரோதமா வந்து அதே முற்றுகை போடுறாங்க. அப்படியே சிதேக்கியா ராஜாவோட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9வது நாள்ல பாபிலோன் ராணுவத்தினர் எருசலேம் நகரத்து மதிலை உடைத்து பாபிலோன் ராஜாவோட எல்லா பிரபுக்களும் நகரத்துக்குள்ளாடி வந்து நடுவாசல்ல உட்கார்ந்து அவங்க கைப்பற்றின யூதா தேசத்தின் மேல இருக்கிற அவங்களோட அதிகாரத்தை காட்டுறாங்க. இப்படி கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட சொன்னதெல்லாம் நிறைவேறினது. சிதேக்கியா ராஜா நம்பிக்கொண்டிருந்த எகிப்தியர்கள் யூதாவை காப்பாற்றல. வெற்றியை குறித்து பொய்யா தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகளோட வார்த்தைகளும் தவறானது. கடைசியில கர்த்தர் எரேமியா கிட்ட சொன்ன மாதிரியே நடந்தது. சிதேக்கியா ராஜாவும் அவர் கூட இருந்த மற்ற யுத்த மனுஷர் எல்லாரும் பாபிலோன் பிரபுக்களை பார்த்தப்போ அவங்க ராத்திரியிலே ராஜாவோட தோட்டத்து வழியா சமனான பூமியை நோக்கி ஓடி போறாங்க. அப்போ பாபிலோனிய ராணுவத்தினர் அவங்கள பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியிலே சிதேக்கியா ராஜாவை பிடிக்கிறாங்க. அவங்க ராஜாவை பிடித்து பாபிலோன் ராஜா கிட்ட கொண்டு போய் சிதேக்கியாவின் மகன்களை அவரோட கண்களுக்கு முன்னாடியே வெட்டி சிதேக்கியாவோட கண்களை குருடாக்கி அவருக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவரை பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. அதோட அவங்க ராஜாவோட அரண்மனையையும் ஜனங்களோட வீடுகளையோ அக்கினியினால சுட்டெரித்து எருசலேமின் மதில்களை இடித்து நகரத்துல தங்கியிருந்த ஜனங்களையும் நெபுசரதான் என்கிற காவல் சேனாதிபதி பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போறார். நெபுசரதான் ஒன்றுமில்லாத ஏழைகள்ல கொஞ்சம் பேரை மட்டும் யூதா தேசத்துல விட்டுக்கிட்டு அவங்களுக்கு திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுக்கிறார். அந்த ஜனங்களை பராமரிக்க கெதலியா அப்படிங்கிற ஒருத்தரை ஆளுநரா நியமிக்கிறார். நேபுகாத்நேச்சார் அவரோட சேனாதிபதி நெபுசரதானை பார்த்து, நீ எரேமியாவை கூப்பிட்டு அவருக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் செய்யாம அவரை பத்திரமா நீ பார்த்து அவர் உன்கிட்ட சொல்றபடியெல்லாம் நீ செய்யின்னு கட்டளை கொடுக்கிறார். அப்படியே அவரும் எரேமியாவை காவற் சாலையின் முற்றத்திலே சங்கிலிகளால கட்டப்பட்டிருந்த அவரை விடுதலை செய்து அவரை பார்த்து, நீங்க என் கூட பாபிலோனுக்கு வர விரும்புனீங்கன்னா தாராளமா பாபிலோனுக்கு வரலாம். நான் உங்களை நிச்சயமா அங்க நல்லபடியா பார்த்துப்பேன். ஆனாலும் அது உங்களோட விருப்பம். இல்லனா உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஆளுநர் கெதலியா கிட்ட திரும்ப போய் அவர் கூட இருக்கிற ஜனங்களோட தங்கிக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்க எங்க போக விரும்புறீங்களோ அங்கேயே நீங்க போகலாம்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் உணவும் பரிசு பொருட்களையும் கொடுத்து அனுப்புறார். அப்படியே எரேமியாவும் கெதலியா கிட்டேயே திரும்பி போய் தேசத்தின் மீதியான ஜனங்களுக்கு நடுவே தங்குறார். எரேமியா துறவிலே போடப்பட்டப்போ அவரை காப்பாற்றின ஏபேத் மேலேக்கையும் கர்த்தர் காப்பாற்றி அவரையும் தப்பிக்கும்படி செய்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.